கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்தியன் 2 பட பாணியில் மாறு வேடத்தில் வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி லஞ்சம் பெற்ற இளநிலை பொறியாளரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கட்டுக்கட்டாக 5.5 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை பதுக்கி வைத்திருந்த இளநிலை பொறியாளர் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலை கடை பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள பொறியாளர் அலுவலகத்தில் இளநிலை பொறியாளராக பணியாற்றி வருபவர் சாம் செல்வராஜ். இவர் கிள்ளியூர், உண்ணாமலை கடை, நல்லூர் உள்ளிட்ட பேரூராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் பணிகளுக்கு ஒப்பந்ததாரர்களுக்கு பில் வழங்கும் பணியை கவனித்து வந்துள்ளார். ஆனால் ஒவ்வொரு பில்லுக்கும் பல்லாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்குவதாக மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அவரை கையும் களவுமாக பிடிக்க எண்ணிய லஞ்ச ஒழிப்பு ஏடிஎஸ்பி ஹெக்டர் தர்மராஜ் தலையில் விக் மற்றும் கண்ணாடி அணிந்து வயதான தோற்றத்தில் மாறுவேடம் போட்டுக்கொண்டு பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட ஆரம்பித்தார். இதை அறியாத சாம் செல்வராஜ் வழக்கம் போல் ஒப்பந்ததாரர் ஒருவரிடமிருந்து லஞ்ச பணத்தை வாங்கி இருக்கிறார். இந்த சமயத்திற்காகவே காத்திருந்த முதியவர் வேடத்தில் இருந்த அதிகாரி பணியில் இருந்த சாம் செல்வராஜை கையும் களவுமாக பிடித்தார். உடனே அவர் சிக்னல் கொடுக்க மற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் அலுவலகத்திற்குள் புகுந்து அனைவரையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இளநிலை பொறியாளர் சாம் செல்வராஜை சோதனை செய்த அதிகாரிகள் அவரது பேண்ட் பாக்கெட், மணிப்பர்ஸ் ஆகிய இடங்களில் கட்டுக்கட்டாக பதுக்கி வைத்திருந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரது காரை சோதனை செய்தபோது ஒரு பையில் வைக்கப்பட்டிருந்த பணக்கட்டுக்கள் மற்றும் காரின் பின்புறம் கோப்புகளுக்கு மத்தியில் பதுக்கி வைத்திருந்த பணக்கட்டுக்களை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 5,34,000 ரூபாய் பணத்திற்கு எவ்வித கணக்கும் இல்லாதது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து லஞ்சம் பெற்ற இளநிலை பொறியாளர் சாம் செல்வராஜ், அவரது உதவியாளர் ஹரிஹரன், பணம் கொடுக்க வந்த ஒப்பந்ததாரர்கள் 5 பேர் உள்ளிட்டோரை அதிரடியாக கைது செய்தனர். இந்த லஞ்ச பணத்தில் உயர் அதிகாரிகள் வேறு யாருக்கேனும் சம்பந்தம் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது. குமரி அரசு அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி ஹெக்டர் தர்மராஜ் மாறுவேடத்தில் சென்று கணக்கில் வராத 5.5 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த இந்த சம்பவம் குமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.